அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ஆச்சு விஜய்க்கு அப்படின்னு தான் இன்றைக்கி நிறைய பேர் கேள்விட்டுருக்காங்க. தாவேக்கா என்னப்பா ஆச்சு, ஒரு அறிக்கையும் வந்த மாதிரி இல்லை, தேர்தல் பிரச்சாரமும் நடந்த மாதிரி இல்லை, தேர்தலில் என்ன மாதிரி அவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியலை, விஜயோட பிரச்சாரம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது எதுவுமே இன்றைக்கி தெரியலையே, விஜய் என்னப்பா பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் கேள்வி கேட்குறது நமக்கு தெரியுது. குறிப்பாக விஜய் பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு அதிமுக கூட்டணி ஒரு பக்கம், என்டிஏ கூட்டணியில் அவங்க அறிவிச்சிட்ருக்காங்க எத்தனை கூட்டணி கட்சிகள் எத்தனை இடம் அப்படிங்கிறத அறிவிச்சிட்ருக்காங்க. டிஎம்கேலையும் அதற்கான பேச்சுவார்த்தை தினமும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு இருக்காங்க, தொகுதிகளை பிரித்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் அவர்களை பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்பி மும்பைக்கு போயிட்டாப்புல. மும்பைக்கு போய் அட்லி அவர்களுடைய மனைவியோட வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு பங்கெடுத்துக்கிறதுக்காக இங்கேருந்து மும்பைக்கு கிளம்பி போய் அங்கே போய் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காப்புல அப்படின்னு பேசப்படுகிறது. ஸோ அந்த அளவுக்கு விஜய் உடைய அரசியல் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான, அவர் கட்சி ஆரம்பித்ததே லேட்டாக தான் கட்சி ஆரம்பித்தார். கடைசி ஒரு 2 வருஷம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கட்சியை துவங்கினார். ஸோ இந்த நேரத்தில் இப்போ கடைசி ஒரு மாத காலத்தில் மும்முரமான கட்சி வேலைகள் எவ்வளோ இருக்கும், தேர்தல் வேலைகள் எவ்வளோக்குள்ளே இருக்கும். ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பலருடைய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் விஜயோட தாவேக்கால அதற்கான வேலைகள்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் அவங்க வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. 2 பேர் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ புதுச்சேரியில் முழுமையாக புதுச்சேரியில் வேட்பாளரை அறிவித்து விட்டார். அதில் கூட்டணியும் அவர் அறிவிச்சிருக்காரு. 2 சீட்டுகள் கூட்டணிக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இப்படி தொடர்ந்து அவர் அவருடைய வேலைகளை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்தந்த நேரத்தில் கரெக்டாக அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டுறாரு. இப்போ தமிழ்நாட்டோட தேர்தல் காலத்தில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய 29ஆம் தேதியிலிருந்து அவருடைய பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி இருக்குது. அவர் ஏற்கனவே ஒரு பிரச்சார வாகனத்தை பயன்படுத்திட்டு இருந்தார்ல, அந்த பிரச்சார வாகனத்துக்கு பதிலாக இன்னொரு பிரச்சார வாகனத்தை ரெடி பண்ணியிருக்காங்களாம். ஸோ அந்த பிரச்சார வாகனத்தில் தான் அவர் பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரிகிறது. ஸோ இதுவரைக்கும் பார்த்ததை விட ஒரு ஆக்ரோஷமான விஜயை இந்த ஒரு மாத தேர்தல் பிரச்சாரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். அவர் அதற்கான, அதாவது என்னென்ன செய்ய போகிறோம், அவருடைய திட்டங்கள் என்ன, ஆட்சிக்கு வந்தாங்கன்னா என்னென்ன மாதிரி நிறைவேற்ற போகிறாங்க, அதற்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வெளியிடுவதற்கும் அவர்கள் விஜய் அவர்கள் தயாரிப்பு வேலைகளில் ஈடுபட்டு அதற்கான வேலைகளும் மும்முரமாக நடந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறதையும் அவர்கள் கட்சி வட்டாரத்தில் செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ விஜய் அதெல்லாம் ஒரு சஸ்பென்ஸாக தான் வச்சிட்ருக்கார். அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்காக இருந்தாலும் சரி, பொதுமக்களுக்காக இருந்தாலும் சரி, ரசிகர்களுக்கும் அவ்வப்போது அவர் நிறைய சஸ்பென்ஸை வச்சு அதை அப்பப்போ ஓப்பன் பண்ணுறது தான் விஜயோட ஒரு ஸ்டைலாக இருக்குது. ஸோ இந்த 25ஆம் தேதி ஒரு நிர்வாகிகள் கூட்டம் இருக்கும் போல் பனையூரில். அதன் பிறகு 29ஆம் தேதியிலேருந்து பிரச்சாரம், ஒரு கடுமையான தொடர் பிரச்சாரத்தை அவர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிகிறது. ஸோ அந்த சர்க்கார் படத்தில் கடைசி நேரத்தில் ஒரு பரபரப்பு இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு பரபரப்பை கிளப்புறதற்காக விஜய் அதற்கான வேலைகளை மும்முரமாக செய்து கொண்டிருக்கிறார். ஸோ புயலுக்கு முன்னாடி ஒரு அமைதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு அமைதி நிலையில் தான் விஜய் இப்போ இருக்கார். ஸோ 29ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு பரபரப்பை திரும்பவும் வைவு பண்ணுறதுக்காக தாவேக்காவினர் தயாராக இருக்கணும். ஸோ அவர் அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுவதும் அவர் பல இடங்களில், பல தொகுதிகளில், பல மாவட்டங்களுக்கெல்லாம் இன்றைக்கி விஜய் வரல. ஸோ அந்த இடங்களெல்லாம் கவர் பண்ணுவதற்காக விஜய் அவர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பிரச்சாரம்லாம் நடைபெறும் தொடர்ந்து 29ஆம் தேதியிலேருந்து. அதே மாதிரி புதுச்சேரியிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை போடுவதற்கான வேலைகளும் தாவேக்கா சார்பாக நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ இதுதான் இப்பொழுது தாவேக்காவோட நிலவரம். நன்றி. மீண்டும் ஒரு காணொளி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.